ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செவ்வாய்க்கிழமை உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த வாரமும் திங்கட்கிழமை சந்திக்க முடியல. செவ்வாய்க்கிழமை தான் சந்தித்தோம். சரி, ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழியத்தினுடைய காரியங்கள் நிமித்தமாக மண்டே மிஸ் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இயன்ற மட்டும் டெய்லி வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறோம். அதனால் அதற்காக இந்த அனுதின கண்மலைத்தின் ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கடந்த வாரம் என்ன லைஃப் லெசன் லேர்ன் பண்ணோம், யாருடைய வாழ்க்கையிலேருந்து காரியங்களை கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, யோசேப்புடைய வாழ்க்கையில் யோசேப்பு எப்படிப்பட்டதான யுத்தம் பண்ணினா, அவனுடைய லைஃப் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, அவன் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணனா அப்படின்னு சொல்லி ஒரு 5 காரியங்கள், ஜஸ்ட் 5 அவ்வளோதான். அவன் லைஃப்லேருந்து லெசன் எடுத்தோன்னா எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா யோசேப்பு யாருக்கு நிகராய் ஒப்பிடப்படலாம் அப்படின்னா, இயேசுவுக்கு நிகராய் ஒப்பிடப்படும். எப்படி இயேசுவன் அவர் விற்கப்பட்டாரோ அதே மாதிரி யோசேப்பும் விற்கப்பட்ட ஒருவன். இப்படி நிறைய லெசன்ஸ் எல்லாம் நம்ம போகலாம். சரி, இருந்தாலும் நமக்கு போர் அடிக்கும்னு நான் லாஸ்ட் வீக்கே சொல்லிட்டேன். அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கும் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்போது அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு இருதயத்தில் ஒரு தாட் ஆண்டவர் கொடுத்தாரு. என்ன தாட் அப்படின்னா, யோசேப்பின் யுத்தம் பண்ணோம். சரி, இதே மாதிரி இன்னொரு யுத்தம் யாருடையது இன்னும் பர்ஃபெக்டாக இருக்குது, லைஃப் லெசனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தாட் ஆண்டவர் தந்தார். யாருன்னா கிதியோனுடைய யுத்தம். கிதியோன் யுத்தம் எப்படி இருந்தது, அவன் லைஃபோடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறதுக்கு எப்படிப்பட்ட யுத்தம் பண்ணின ஒரு மனிதனாக இருந்தான், அவனுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது, அந்த லெசன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த சாட்சிகள் எல்லாம் ஆண்டவர் திருஷ்டாந்தரங்களாய் நமக்கு பைபிள் எழுதி கொடுத்துருக்கார். அப்போது இது எங்கே நடக்குது பைபிளில் அப்படின்னா, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் இது நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. 6வது அதிகாரத்துடைய முதல் 10 வசனம் என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களில் மீதியானியர் கொள்ளையடிட்டு போகிறாங்க. ஆடு மாடு இதெல்லாம் கொள்ளை போகுது. வயல் நிலத்தினுடைய விளைச்சல் எல்லாம் திருடப்பட்டு போகிறது. அப்போ ஏசப்பாட்டா இவங்க முறையிடுறாங்க. ஏசப்பாட்டை கேட்டால் தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் நான் சொன்னதை கேட்காம போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம நடக்கிறது நமக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி மனம் இறங்கின தேவன், வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் மனம் இறங்கினவர் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார். அந்த மனிதன் யார் அப்படின்னா கிதியோன். அதே மாதிரி நம்முடைய லைஃப்லேயும் வி ஆர் சம்வேர் செலக்டட், நம்மளால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அதனால தான் நம்ம இவ்வளவு போராட்டத்தின் பாதையில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்போது கிதியோனுடைய யுத்தம் எப்படி இருந்தது, மீதியானியரை ஜெயிப்பதற்கு கிதியோன்ட்ட இருந்த ஸ்பெஷல் குவாலிட்டி, அவன்கிட்ட இருந்த லைஃப் லெசன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, அங்கே நம்ம 11வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். இவன் யாரு அப்படின்னா, கொள்ளையாடிட்டு போகப்படுகிறதுன்னு தெரியும், மீதியானியர் பலத்திருக்கிறாங்கன்றதும் தெரியும், மீதியானியர் கைக்கு தப்புவிக்க முடியுமா அப்படின்னா முடியாதுன்றதும் தெரியும். ஆனால் இந்த கிதியோன் யாரு அப்படின்னா, இதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சும் ஹார்ட் ஒர்க் பண்ணின ஒரு மனிதன். இதெல்லாம் நடக்காதுன்னு அவனுக்கு தெரியும், நமக்கும் தெரியும். என் லைஃப் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இந்த உலகம் எனக்கு ஈஸியான வே கொடுத்துருக்கா அப்படின்னா இல்லைன்றது நமக்கு தெரியும். இந்த உலகத்தில் என்னால் ஈஸியாக சர்வை பண்ண முடியுமா அப்படின்னா முடியாதுன்றதும் நமக்கு தெரியும். இதெல்லாம் தெரிந்துதான் மீதியானியரின் கைக்கு தன்னுடைய விளைச்சலை தப்புவிப்பதற்காக கோதுமையை எங்கே போரடிக்கிறான் அப்படின்னா, திராட்சை ஆலையில் போய் போரடிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கி நீங்கள் இந்த மெசேஜை கேட்குறீங்க அப்படின்னா உங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன் அப்படின்னா, என் குடும்பத்தை காப்பாற்றணும், இந்த உலகம் ஈஸியாக இல்லை, சத்ரு பலத்திருக்கிறான், இந்த உலகத்தில் சத்ருவோட கை தான் ஓங்கி இருக்கு, ஈவிலோட கை தான் ஓங்கி இருக்கு, அநீதியோட கை தான் ஓங்கி இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சோம், என் குடும்பத்தை காப்பாற்றணும் இல்லையா, என் பிள்ளைகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பயத்தோட ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு, பரவாயில்ல ஏதாவது நடக்கிறது நடக்கட்டும், வர்றது வரட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறதை ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். இன்னைக்கு கிதியோனை சந்தித்த அதே ஆண்டவர் உங்களை சந்திப்பதற்கு ஒரு கர்வாலி மரத்தின் கீழே தேடி வந்திருக்கிறார். அந்த கர்வாலி மரம் தான் இந்த அனுதின கண்மலைத்தேன். இது மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னென்னா, நீங்கள் படுற இந்த பிரயாசத்துக்குள்ள ஒரு நாள் வீணாக போவாது. நீங்கள் பண்ணுற இந்த ஹார்ட் ஒர்க், பரவாயில்ல என்ன நடந்தாலும் நடக்கட்டும், மிஞ்சினது ஏதாவது ஒன்று கிடைக்கும்ல, நான் பண்ணுற இந்த கஷ்டமான வேலையில் கஷ்டமான சின்ன சம்பளத்தில் ஏதாவது ஒன்று கிடைக்கும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கல்ல, உங்களுடைய நம்பிக்கை வீண் போகவே போகாது. உங்களை கொண்டு நான் செய்ய விரும்புகிற காரியம் இன்னும் பெருசாக இருக்க போகுது. அதனால் நமக்கு தேவையான லைஃப் லெசன், லைஃப் எவ்வளோ கஷ்டமான ஸ்ட்ரகிளாக இருக்கட்டுமே, போராடிக்கிட்டே இருங்க.
உங்களை சந்திக்க கர்வாலி மரமாகி இந்த அனுதின கண்மலைத்தின் மூலயமா ஒருவர் தேடி வந்திருக்கிறார். இவர் என்னென்ன செய்ய போறாருன்னு சொல்லி வர்ற 4 நாளில் பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. காட் பிளஸ்.